வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்புச் செய்திகள். ஹட்டன் டிகோயா பிரதான வீதியில் தனியார் பேருந்து விபத்து. அதிக விலைக்கு சம்பா அரிசி விற்பனை செய்த வர்த்தகர்களுக்கு ரூபாய் 2 லட்சம் அபராதம். அமெரிக்கா ஈரான் மீண்டும் மோதல், சீனா விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். டயகமவிலிருந்து போடைஸ் வழியாக ஹட்டன் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி சுமார் 25 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 20 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து ஹட்டன் போடைஸ் பிரதான வீதியில் டிகோயா பட்டல்கல தோட்ட பகுதியில் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் இடம்பெற்றுள்ளது. பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து எதிரே வந்த மற்றொரு பேருந்துக்கு இடமளிக்க முற்பட்ட போதே வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் சரிந்து விபத்துக்குள்ளானது. விபத்து இடம்பெற்ற போது பேருந்தில் சுமார் 35 பயணிகள் இருந்துள்ளனர். இதில் பாடசாலை மாணவர்கள் உட்பட 20 பேர் காயமடைந்து டிகோயா ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக டிகோயா மருத்துவமனையின் மருத்துவர் ஒருவர் தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்களில் குறித்த பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனரும் அடங்குவர் என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹட்டன் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட கூடுதல் விலைக்கு சம்பா அரிசியை விற்பனை செய்த வர்த்தகர் ஒருவருக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதம் விடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையால் நேற்று கொழும்பு 11 குறுக்கு வீதி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது இந்த மோசடி கண்டுபிடிக்கப்பட்டது. சந்தையில் 5 கிலோகிராம் சம்பா அரிசி பொதி ஒன்றின் அதிகபட்ச சில்லறை விலை கிலோவுக்கு 240 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த வர்த்தகர் அதனை 285 ரூபாவிற்கு விற்பனை செய்தமை தெரியவந்துள்ளதாக அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று மாளிகை கந்த நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட வர்த்தகர் இதற்கு முன்னரும் இருமுறை இதே போன்ற குற்றங்களை செய்து தண்டனை பெற்றவர் என்பது தெரிய வந்துள்ளது. நீதிமன்றம் முன்னிலையில் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்ட வர்த்தகருக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே மோதல் மீண்டும் ஏற்படுவதற்கு எதிரான தனது அழைப்பை சீனா புதன்கிழமை மீண்டும் வலியுறுத்தியுள்ளதுடன் பதற்றம் அதிகரிப்பது உலக பொருளாதாரத்தில் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எச்சரித்தது. மத்திய கிழக்கில் நிலவும் சூழல் ஏற்கனவே உலகளாவிய எரிசக்தி சந்தைகளை சீர்குலைத்த பல நாடுகளில் விநியோக பற்றாக்குறை மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு வழிவகுத்துள்ளது என்று சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் கூறினார். போரின் தீ மீண்டும் பற்றிக்கொள்வதை தவிர்த்து அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வதே முக்கியம் என்றும் பெய்ஜிங்கில் செய்தியாளர்களிடம் கூறிய லின், தொடர்ச்சியான ஸ்திரின்மை பரந்த பிராந்திய கொந்தளிப்பை தூண்டி உலக பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் என்றும் எச்சரித்தார். மேலும் பதற்றம் அதிகரிப்பதை தடுப்பதிலும் ஒரு விரிவான மற்றும் நீண்டகால போர் நிறுத்தத்தை ஊக்குவிப்பதிலும் தான் அடிப்படை தீர்வு உள்ளது என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் நிலையான சர்வதேச தொழில்துறை மற்றும் விநியோக சங்கிலியை பாதுகாக்கும் அதே வேளையில் அனைத்து தரப்பினருடனும் தொடர்பை பேணி ராஜதந்திர ரீதியாக தொடர்ந்து ஈடுபடுவதாகவும் சீனா உறுதியளித்துள்ளது. செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது.